கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் உள்ள தரித்திரம் எல்லாமே மாறும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு புதிய மாத்திரை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த மாத்திரம் கர்த்தருடைய ரேமா வார்த்தையை பார்க்கலாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதால் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சங்கீதம் 118:6. பாருங்க, கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறதுனால நமக்கு எதுக்கும் பயப்படுன்ற அவசியம் இல்லை. பாருங்க, இந்த உலகத்துல நிறைய பேருக்கு எனக்கு முதலமைச்சர் தெரியும், எனக்கு அமைச்சரை தெரியும், எனக்கு எம்எல்ஏ தெரியும், எம்பிஏ தெரியும், இத சொல்லி அவங்க நினைப்பாங்க, இவங்களை தெரியணும்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹானர் பண்றாங்கன்னு பயப்படுறாங்க. இப்படி இருக்கு. ஆனா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான்னா, இந்த உலகத்துல மோஸ்ட் பவர்ஃபுல்லான அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், எதா இருந்தாலும் தேவன் நம்முடைய பட்சத்துல இருப்பதனால இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் பயப்படுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு அவ்வளவு பெரிய கடவுள். நம்ம மத்தியில இருக்கிறார், நம்ம பட்சமா இருக்கிறார், நம் சார்பா இருக்கிறார். அதனாலதான் டேவிட் கூட கோலியாத்தை பார்த்து பயப்படல. இஸ்ரவேல ஜனங்கள் எல்லாம் ஐயோ அவன் இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு பயப்படுறாங்க. இவன் கொஞ்சம் கூட அதை என்ன பொருட்டா மதிக்கல. ஏன்னா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான், நான் மனுஷனுக்கு பயப்பட, மனுஷன் எனக்கு எம்மாத்திரம் அப்படின்றான். அதனால பாருங்க, யோசுவால ஒரு வசனம் இருக்கு. யோசுவா 1:6 நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் ஆண்டவர் யோசுவா பத்தி பேசுறாரு. பாருங்க, மோசையோட இருந்த போல உன்னோட இருப்பேன். எப்படி மோசையோட இருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, எகிப்துல இருந்து இஸ்ரவேல ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி ரெட் சீ, பின்னாடி பார்த்த பார்வோன், எல்லா ஜனங்களுடைய ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா மோசே அந்த இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் உனக்கு கோல் எடுத்து அடின்றப்ப அந்த ரெட் சீ 2ஆ பழகுது. ஏன்னா தேவன் அவனோட இருக்கிறதுனால மோசே பார்வோன் சேனையை பத்தி பயப்படல. ஏன்னா கர்த்தர் அவனோடு இருப்பதுனால அவன் அதுக்கு பயப்படல. மனுஷன் எம்மாத்திரம், ஏன்னா தேவன் அவன் சார்பில் இருக்கிறனால எகிப்தில் உள்ள பார்வோனை குறித்து அவன் பயப்படல. இப்ப பாருங்க, ரெட் சீ திறக்குது, இஸ்ரேல் ஜனங்க அதுல போறாங்க, கடந்து போறாங்க, பார்வோன் சேனை வருது, அவங்கள அப்படியே தரமட்டமா ஆக்குறாரு. அதே சம்பவம் யோசுவா லைஃப்லயும் நடக்குது. இவன் யோர்தானுக்கு வரும்போது ஆண்டவர் சொல்லணும் காலை வைக்க சொல்லும் போது, ஆசாரியர் காலை வைக்கும் போது யோர்தான் நதி 2ஆ பிரியுது. பாருங்க எப்படி மோசையோட லைஃப்ல யோர்தான் ரெட் சீ ஆண்டவர் 2ஆ பிரிச்சாரோ, அதே மாதிரி யோசுவாவுடைய டைம்லயும் ஆண்டவர் யோர்தான் நதியை 2ஆ பிரிக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, உங்க லைஃப்ல கர்த்தர் உங்களுக்காக எதையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். மனுஷன் உங்களை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னா என்னன்னா, உங்களை தொடுறது அவர் கண்மணிய அப்படின்னா அவரை தொட்டாதான் உங்களை தொட முடியும். அவரை தொட யாராலி முடியாது. அவ்வளவு பெரிய ஆண்டவர். அதனால பாருங்க, இன்னைக்கு எப்படி மோசையோட இருந்தார், எப்படி யோசுவாவோட இருந்தார், இன்னைக்கு தேவன் உங்களோட இருக்கிறார். இன்னைக்கு யோசுவாவும் உலகத்துல இல்ல, மோசையும் உலகத்துல. அப்ப இந்த வசனம் யாருக்குன்னா உங்களுக்கு தான். தேவன் எப்படி அவங்களோட இருந்தாரோ இந்த 2025ஆம் ஆண்டும் இந்த மார்ச் மாசமும் கர்த்தர் உங்களோட இருந்து அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். உங்க பிசினஸ்லயோ, உங்களுடைய பிரச்சனையிலயோ, உங்க சூழலையோ, உங்களுடைய வியாதியிலோ கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அது மனுஷன் உங்களை ஒரு நாளும் தொட முடியாது, உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்து உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். God bless you. God bless you.